சொல்லு ப்ரோ. இப்ப சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ டவுட்? லோகன் ப்ரோ. அந்த இமேஜ் இருக்குல்ல ப்ரோ, ம் ஜூம் பண்ணுங்களேன். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த ரைட் சைடுல இன்சைட் கேண்டில் இருக்கா? ம் ரைட் சைடு ப்ரோ, ரைட் சைடுல ஒரு பெரிய அந்த புல் கேண்டில் இருக்குல்ல. இப்ப வரல, அங்கேயிருந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு. இப்ப அடுத்த மூமெண்ட் பீரிஷ் மூமெண்ட் தான். ஆனா ம் மார்க்கெட் கடைசியா ட்ரேட் ஆனது ஒரு எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு. எந்த லெஃப்ட் சைடுல எஃப்இஜி? அந்த லெஃப்ட் சைடுல மேல எஃப்இஜி இருக்குல்ல, அந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே. எஃப்இஜி ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இப்போ பிரேரியஸா வரும், புல்லிஷா மாறாதா? ப்ரோ நான் என்ன அந்த டாபிக்கே எடுக்கல. நான் ஜஸ்ட் உங்களோட இல்ல கேண்டில் க்ளோசிங் வச்சு பயாஸ் தான் சொல்ல சொன்னேன். நான் நேத்தே சொல்லியிருப்பேன் தான் இதுக்கு இன்னும் இருக்குன்னு. இல்ல நேத்தி ஒரு அந்த வீடியோ பார்த்தேன், அதுல சொல்லிது, அது நானும் செக் பண்ணி பார்த்தேன். அதுல எஃப்இஜி இருக்கிறனால நம்ம மேல போவோம், புல்லிஷ் ஆகும்னு சொன்னீங்க அதுல. அது நான் அந்த ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான், அதோட சொல்லி முடிச்சிட்டேன். இது மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போறது. இது கூட தான் எடுத்து அந்த இந்த கம்பைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணும். அது இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. இப்ப எஃப்இஜி விட்டுருங்களேன். இப்ப கீழே அந்த அந்த இன்சைட் கேண்டில் ஸ்வீப் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம அந்த எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, புல்லிஷா பேரிஷான்றது எப்படி ப்ரெடிக்ட் பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது ப்ரோ. எந்த இன்சைட் கேண்டில் ஸ்வீப் பண்ணிருக்கு? இப்ப அந்த அந்த ரைட் அந்த பெரிய டார்க் கலர் பெரிய கேண்டில் மேல இருந்து வந்திருக்கா ப்ரோ? டார்க் கலர் அந்த கேண்டில் இருக்கா? மேல கீழே ஸ்வீப் பண்ணிட்டு உள்ளார க்ளோஸ் வச்சிருக்கானா கீழே? ப்ரோ இவன் இதை ஏன் ப்ரோ ஸ்வீப் பண்ண போறான்? இது உனக்கு ரேஞ்சே கிடையாது ப்ரோ. இந்த கேண்டலோட லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டானே ப்ரோ. இதுக்கு ப்ரீவியஸ் மட்டும் பார்த்தா போதுமா? நீங்க இவனை எப்படி, நீங்க எந்த தைரியத்துல நீங்க இவனை ரேஞ்சா எடுத்தீங்க? அதான் விக்குக்கு மேலதான் இவன் பாடி க்ளோஸே வச்சுட்டானே. ஓகே ஓகே ஓகே. விக்குக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். மறுபடியும் இந்த கேண்டோட விக்குக்கு மேல இவன் பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். சோ புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, பீரிஷ் ஆயிட்டான். லோக்கு கீழே பாடி க்ளோஸ் செல்ஸ், அகைன் லோக்கு கீழே பாடி க்ளோஸ் செல்ஸ். இப்ப மார்க்கெட் இந்த ஒரு கேண்டலுக்குள்ள இந்த கேண்டலோட ஹைக்குள்ளேயும் இந்த கேண்டலோட லோக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டான். இப்ப அவன் அந்த அந்த ரேஞ்சில இருந்து மேல போனனால ஓகே. இப்ப மேல போக ஸ்ட்ரைட்டா கீழே விக்கி விட்டுருந்தானா நம்ம அப்ப புல்லிஷ் ட்ரை பண்ணிருக்கலாமா? ப்ரோ இதுல நீங்க எதை ப்ரோ ரேஞ்சா சொல்றீங்க? இவனதான் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறீங்களா? அந்த இன்சைட் கேண்டில் ஒரு 3 கேண்டில் இருக்கு. அவனை எப்படி நீங்க ரேஞ்சா எடுக்கிறீங்கன்னு என் கேள்வி. அதான் விக்குக்கு மேல பாடியே க்ளோஸ் வச்சுட்டான். ஓகே. சரி, க்ளோஸ் வைக்கலனா கீழே போயிருப்பான். க்ளோஸ் வைக்கலனா லோவர் பிரைசஸ் தான். ஓகே ஓகே ஓகே. நான் தான் சொல்லலாம், அந்த இந்த ஃபார்மேஷன் மாதிரி வரும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே போயிட்டு இந்த ஹையை கட் அடிச்சுட்டு கீழே க்ளோஸ் வச்சிடும். அடுத்த வாரம் அப்படியே கண்டினியூஸ் எல்லாம் போயிடும். இப்போ மேல க்ளோஸ் வச்சுட்டு அது கீழே இன்வாலிட் மாதிரி ஆயிரும். அப்படிதானே ப்ரோ? அது மேல க்ளோஸ் வச்சிட்டானா இந்த லோ ப்ரொடெக்டட். ஆஸ் லாங் அஸ் இவன் போயிட்டு அந்த வாரத்துக்கு இல்ல அந்த நாளைக்கான டார்கெட் அடிக்காத வரைக்கும் இந்த லோக்கு வர மாட்டான் மறுபடியும். ஓகே ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது பயாஸ்ல டவுட் இருக்கா? கைஸ் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு பயாஸ்ல ஓகே, இப்ப ஹோம்வொர்க் பார்த்தேன். டிகே நான் காலையிலேயே உன்னோட ஹோம்வொர்க் பார்த்துறேன். நீ மட்டும் தான் தப்பு, மற்ற எல்லாரும் கரெக்ட். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஹோம்வொர்க் பார்த்துட்டு கேக்குறேன். டிகே இருக்கியா? கோகுல் நீயும் தப்பு. ஓகே ப்ரோ. ப்ரோ டிகே இருக்கியா ப்ரோ? ப்ரோ அது என்ன மிஸ்டேக்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. வர டிகே யூரோ யூஎஸ்டி நேத்து எப்படி ப்ரோ டெய்லி க்ளோஸ் ஆயிருக்கான்? நேத்தோட டெய்லி கேண்டல் எப்படி ப்ரோ க்ளோஸ் ஆயிருக்கான்? ஆல்ரெடி நான் படிச்சு சொல்லியிருக்கேன். எஃப்இஜி இன்வாலிடேட் பண்ணிட்டான் ப்ரோ. அதான் எஃப்இஜி இன்வாலிடேட் பண்ணிட்டானே ப்ரோ. அப்ப அடுத்த மார்க்கெட்ல என்ன ப்ரோ நடக்கும்? மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும். என்ன பார்க்கும் டிகே சொல்லு? அது மார்க்கெட் மூவ் ஆகுற ஃபார்மேட். நான் மூவ் ஆகுற ஃபார்மேட் கேட்கல. மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும். என்னென்ன மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும் ப்ரோ? என்னென்ன? நோட்ஸ்லாம் எடுக்கிறியா ப்ரோ கிளாஸா? கோகுல் மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும். என்ன பார்க்கும்?
டிகே மைக் மியூட் பண்ணிக்கோ. கோகுல் மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும், என்ன பார்க்கும்? அதான் ஐஆர்எல் டு இஆர்எல் சொல்றீங்க. டேய் அது மார்க்கெட் மூவ் ஆகுற ஃபார்மேட். நான் மார்க்கெட் மூவ் ஆகுற ஃபார்மேட்டை கேட்கல. மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும், அது என்ன? நான் அன்னைக்கே எழுதி போடும்போது தெளிவா எழுதி போட்டேன், ரெண்டு செக்ஷனா பிரிச்சு. ஒண்ணு மார்க்கெட் வேலையை பாக்குற விதம், இன்னொன்னு மார்க்கெட் மூவ் ஆகுற விதம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி இது பண்ண நான். அது என்ன? அப்ப யாரும் நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. பிரைஸ் ஆஃபர் தெரியும். என்ன போறது? பேரா டெலிவரி இல்ல லிக்விடிட்டி தேடி போகும் ப்ரோ. இந்த நான் கேக்குறது கோகுல் கிட்ட. கோகுல் ஆன்சர் பண்ணு. கேக்குது. அதான் என்ன ஆன்சரு? லிக்விடிட்டி தேடி போகணும்னு சொன்னீங்களே, நீங்களே சொல்லிட்டீங்க. நான் சொல்லவே இல்லையே. பிரவீன் மணி நீ சொல்லு ப்ரோ. ஹலோ. மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும், என்னென்ன பார்க்கும் ப்ரோ? ப்ரோ ஒன்னு எஃபிஜி தொட்டு லிக்விடிட்டி தேடி போகும் ப்ரோ, இல்லனா எஃபிஜி இன்வாலிட் பண்ணிட்டு எஃபிஜி தொட்டுட்டு லிக்விடிட்டி தேடி போயிடுமா ப்ரோ? அப்படியா சொன்ன? இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸா? என் வாயில இருந்து இம்பேலன்ஸ் ஏதாவது என்னைக்காவது நாள் வந்துதா? பாத்துக்கோங்க என்ன நிலைமையில கிளாஸ் கவனிக்கிறீங்க எல்லாரும். அடுத்தது சுரேஷ் ப்ரோ, நீ சொல்லுங்க. மார்க்கெட் ரெண்டு விஷயம் பார்க்கும், என்னன்னா ப்ரோ ஆஃபர் ஃபேர் வேல்யூ சொல்லுங்க. ஆர்ல லிக்விட் அண்ட் பண்ணோம். ஆஃபர் ஃபேர் வேல்யூ பிரைஸ் ஆர் அன்ட் லிக்விடிட்டி. என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மத்தவங்களாம் நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பின்னாடி போய் பாக்குறீங்களா இல்லையா? வீக்கெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஜாலியா கூத்தச்சு நிக்கிறீங்களா உட்காந்து வீட்டுல? பிரவீன் மணி ப்ரோ, எஃபிஜி தொட்டு போய் லிக்விட் அடிக்குமா ப்ரோ? ப்ரோ இல்ல அது அப்புறம் சொல்ல தெரியல, அதான் இம்பேலன்ஸ் இல்ல. அது இம்பேலன்ஸ். அதுல என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு புரியல. மார்க்கெட் ரெண்டு வேலை பார்க்கும்ன்ற, ஒண்ணு பிரைஸ் ஃபேர் ஆஃபர் பண்ணும், இல்ல லிக்விடிட்டி தேடி போகுது. அதுல சொல்றது என்ன ப்ரோ கஷ்டம் உனக்கு? நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எஃபிஜி தொட்டு போய் லிக்விடிட்டி அடிக்கிறான்ற அந்த இடத்துல நீ அந்த இடத்துல உனக்கே தெரியல நீ என்ன ஃப்ரேம் பண்றன்ற ஐடியாவே உனக்கு இல்லாம நீ பாட்டுல ஏதோ ஒண்ணு வரல. பாத்துக்கோங்க, அந்த லட்சணத்துலதான் பார்த்து நிக்கிறீங்க நீங்க கிளாஸ். என்னால வந்து ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு. சாட்டர்டே சண்டே நீங்க என்ன பண்றீங்க? உட்காந்து ரெக்கார்டிங்க பாருங்க, மார்க்கெட்ல வாட்ச் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் சொல்லிருக்க மாட்டேன். உங்களுக்கா தோணணும். நீ என்னப்பா பண்ணிருந்த கோகுலு? ஐஆர்எல் தேடி போய் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணணும்னு சொல்றதான் ப்ரோ தப்பு. ஐஆர்எல் மட்டும் சொல்றேன். ஐஆர்எல் மார்க்கெட் மூவ் ஆகுற விதம் எதை பேஸ் பண்ணி போகும்னு சொல்றது சொல்ல. டிகே ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிருக்க நீ? சரியா அந்த அந்த நிலைமையில தான் பார்த்துட்டு நீங்க கிளாஸ். எஃப்இஜே ஃபிளிப் பண்ணிட்டான். இப்ப எஃப்இஜே ஃபிளிப் ஆச்சுன்னா இங்க என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? பிரைஸ் ஆஃபர் ஆகல. அடுத்து என்ன நடக்கும் மார்க்கெட்ல? லிக்விடிட்டி அண்ட் டாப். ஆல்ரெடி உனக்கு நீ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்த உடனே உனக்கு பயாஸ் கிடைச்சிச்சா? ப்ரோ வாய் தரங்க ப்ரோ, தயவு செஞ்சு எல்லாரும். கட்டிச்சு ப்ரோ. அது கூட நேத்து நான் சொல்லி கொடுத்தல, விக்குக்கு மேலதான பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான். ஆமா ப்ரோ.
அப்ப இன்னைக்கு டெக்னிக்கலா உனக்கு இங்கேயே டபுள் கன்ஃபர்மேஷன் வருதா? கோகுல் டிகே ஆமா ப்ரோ. கேக்குது ப்ரோ. நீங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணீங்க யூரோக்கு. காலங்காத்தாலே நான் பார்த்தேன். எப்படி நீங்க 2 பேரும் செல்லுன்னு போட்டீங்க? எனக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. எதை வச்சு நீங்க செல்லுன்னு போட்டீங்க நீங்க பயாஸ்? மார்க்கெட் கால்ல இருந்து உழுறத பார்த்தாலே செல்லுன்னு நினைச்சிட்டீங்களா? ப்ரோ டிக்ஸில செல்லு பார்த்ததுனால டிக்ஸில இல்ல 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 எனக்கு புரியல. டிக்ஸில பை பாத்தீங்க. ஓகே அது எனக்கு பிரச்சனை கிடையாது. யூரோ பயாஸ் யூரோக்கு தானே பார்க்கணும். நீங்க எதுக்கு தூக்கி போய் டிக்ஸில பாத்தீங்க? ஆ அப்படியே இருந்தா கூட உங்களுக்கு நீங்க போட்ட ஃப்ரேம் பண்ண அடுத்த நிமிஷமே ஜிவிபிக்கு பீரிஷன் போட்டிருக்கீங்க. மனசாட்சி இல்லாம படிச்சு சொன்னா ஸ்விங் பாயிண்ட் ஃபார்மேஷன் ஒண்ணு நான் டாபிக் நடத்தினா ஒரு ஸ்விங் எப்படி ஃபார்ம் ஆகும்னு. நான் எல்லார்கிட்டயும் தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குதா? ஒரு ஸ்விங் எப்படி ஃபார்ம் ஆகும்? 3 கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். இன்னைக்கு செகண்ட் கேண்டில் அப்ப தேர்ட் கேண்டில் அப்புறம் இன்னைக்கு. ஆமா ப்ரோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி நீ சார்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயாஸ் கிடைச்சிருக்கா? பயாஸ் என்ன? லோக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப பயாஸ் என்ன? அப்ப ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு செகண்ட் தாட் என்ன வரணும் மைண்டுக்கு? டேய் இது என்னடா ஸ்விங் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். அடிஷனல் கான்ஃபிடன்ஸா? எப்படி இங்க பீரிஷ் வந்துச்சு? நைஸ். ப்ரோ மதியம் ப்ரோ. ப்ரோ ஏயு எப்படி ப்ரோ பீரிஷ்? நேத்தோட லோக்கு உள்ளதான ப்ரோ பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான். ஒரு நிமிஷம் ப்ரோ பாக்கேன். ஒரு நிமிஷம் ப்ரோ சாட் பாக்கேன். பாருங்க. ப்ரோ க்ளோஸ் வச்சிருந்தாலும் அது எஃப்இஜில வந்து மாட்டிருக்குல்ல ப்ரோ. நான் உங்களை க்ளோசிங் வச்சு மட்டும்தான் பயாஸ் போர்சன். நான் இன்னும் இந்த இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் டாபிக் நான் எடுக்க ஆரம்பிக்கல. சரி ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் இருக்கும். ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. ஏடிஎஸ்டில சொல்லுங்க ப்ரோ. கீழே க்ளோஸ் வச்சிருக்கான் ஆனா மேலயும் விக் வச்சிருக்கான். அது புரிய மாட்டேங்குது. கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கும் அதே சேம் டவுட் ப்ரோ. நானும் எப்படி பார்க்கலாம்னு புரியும். ஒரே நிமிஷம் ப்ரோ. டமி சரி ஏதோ பண்ணு சரி ப்ரோ. அன்னைக்கு நாள் முடியறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டு ஹை அடிக்கிறான், லோ அடிக்கிறான். அது தேவையில்லை. அன்னைக்கு டேவோட கேண்டில் புல்லிஷா க்ளோஸ் ஆயிருக்கா, பேரிஷா க்ளோஸ் ஆயிருக்கா இந்த இடத்துல? அப்ப புல்லிஷ். அவன் போயிட்டு முதல்ல எதை தூக்குறான்? அவன் போயிட்டு முதல்ல அன்னைக்கு நாள் ஓப்பன் ஆனோடனே எதை ப்ரோ போய் தூக்குறான்? ஹைய தூக்குறானா லோ தூக்குறானா ப்ரோ? லோ தூக்கிருக்கான். லோ தானே ப்ரோ தூக்கிருக்கான். லோ தானே தூக்கிருக்கான். அப்ப ஏன் அவன் ஹை தூக்குறான்? உங்களுக்கு என்ன தூக்கணும்? உங்களுக்கு என்ன? அன்னைக்கு நாள் ஓப்பன் ஆகி டைரக்டா மார்க்கெட் போயிட்டு லோ தூக்கிடுறான். லோ தூக்கிட்டு மேல ஏத்தி க்ளோஸ் வச்சிருக்கான்.
அப்ப கேண்டில் படிங்க. அந்த லோ தான் முதல்ல எங்கிட்ட ஹண்ட் ஆயிருக்கு, ஹை ஹண்ட் ஆகல உங்களுக்கு. ஹண்ட் ஆனது முதல்ல இது லோ தான் லோ ஓகே. ஆன்ட் ஆயிருக்கு ப்ரோ. லோ ஹண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது அதை சப்போர்ட் பண்ற மாதிரி நான் என்ன சொன்னேன், 4 ஹவர்ல ஒரு எஃபிஜி ஏதாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 4 ஹவருக்கு காலைல வரீங்க, இந்த இடத்துல வரும்போது 4 ஹவர்ல இங்க ஒரு எஃபிஜியுமே இல்லை, அப்போ 1 ஹவருக்கு. இது இனி ஒரு நாளா? ஆமா, இது இனி ஒரு நாள் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வெறும் இந்த டெய்லி க்ளோசிங் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்க போறது கிடையாது ப்ரோ. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. முதல்ல நான் சொல்றதை பண்ணுங்க ப்ரோ. நீங்க எக்ஸ்ட்ரா பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. அது ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் நான் நடத்துவேன், அப்பதான் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நான் சொல்லி தானே சொன்னேன் இது ஃபுல்லா 100% அது ஒர்க் ஆகாதுன்னு. வேற யாரு பவரா போட்டிருக்கா? நான் தப்பா போட்டிருப்பேன் ப்ரோ. சேம் விஷயம் தப்பு, டிகே தப்பு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். யார் பாது? யார் ப்ரோ? கோகுல் பேசுறேன். கோகுல் சொல்லு. யூரோ சார்ட் போங்களேன். நான் ஃப்ரேம் பண்ணது தப்பு, ஒரே நிமிஷம். இதுல நான் எப்படி ஃப்ரேம் பண்ணேன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குல்ல, அந்த ஹையை ஸ்வீப் பண்ணி உள்ளதானே க்ளோஸ் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் பேரிஷ் போயிட்டேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாதா, இல்ல அதுக்கும் ப்ரீவியஸ் டேவோட ஹை பாடி க்ளோஸ் வச்சிருக்கேன், இல்ல அதை பார்க்கணும்? டேய், நீ ட்ரேட் பண்ண வரது இன்னைக்குடா. இன்னைக்கு எங்கடா பாடி தூக்கி உள்ள க்ளோஸ் வச்சிருக்கான்? அது நான் பார்த்தது. நீங்க இன்னொரு கேண்டில் வைங்களேன், நான் உள்ள பார்க்க வந்ததப்போ அந்த இது பார்த்தேன். டேய், இது இன்னையோட கேண்டில்டா. இன்னைக்கு நாளதான் நீ ட்ரேடே பண்ண போற. அதுதானே நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கானதை பார்த்துட்டு நான் சரி இதான் ப்ரீவியஸ் டே ஒரு கேண்டில் இது வச்சிருக்கானேன்ட்டு இன்னைக்கானதை புள்ளி இதை சொல்லிட்டேன். நான் ப்ரீவியஸ் டே என்ன ஆயிருக்கேனே இதை பார்க்கல. இன்னைக்கானது ப்ரீவியஸ் டே ஆகி ஸ்வீப் பண்ணிட்டானா, அப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டேன் நான். இன்னைக்கு நாள் முடிய இன்னும் 5.5 மணி நேரம் இருக்கு. அந்த க்ளோஸ்க்கு முன்னாடியே நான் வந்து இது பண்ணிட்டேன். அதான் ஹை ஸ்வீப் ஆயிட்டானே ப்ரீவியஸ், இதுக்கப்புறம் பேரிஷ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 2 மணி இருக்கும், அப்ப நான் உள்ள 3 மணி தான் வந்தனே பார்க்க வரத்துக்கு. இதை பார்த்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணனே அதை. சூப்பர், அப்படிதான் இருக்கும். காலையிலே பினாமி பயாஸ் தெரியல, ஸோ விட்டாரு. பரவாயில்ல, அந்த ஆளை நான் விட்டுருவேன். ஏஎஸ்எம் தப்பு. பிரவீன் மணி எதுக்கு நமக்கு வம்புன்னு எல்லாத்துக்கும் புலிஷ்னு போட்டாரு. சூப்பர். யூஜே உங்களுக்கு எந்த ஊர்ல ப்ரோ யூஜே புல்லிஷ் நீங்க போட்டீங்க? பிரவீன் மணி ப்ரோ. நானும் அதே தப்பு தான் ப்ரோ. அந்த எஃபிஜி பார்க்கக்கூடாது, ஐஎஃபிஜி டச் பண்ணி. இதுதான் நேத்தோட கேண்டில். இல்ல ப்ரோ, இது மாத்தி ப்ரோ இது நான் மாத்தி டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. அப்ப அதே மாதிரி மார்க்கெட்ல மாத்தி பைக் பதிலா செல்லச்சு லாஸ் ஆச்சுன்னா அது மட்டும் மாத்தி அனுப்பிச்சிட்டேன். ஜேபி அதான் ப்ரோ, அதே தான் ப்ரோ. இப்ப நீ கேஸ் ஆர்டர் போடுற, சரி அந்த ஒரு பேர் தான் ப்ரோ மாத்தி போட்டேன் அப்படின்னா லாஸ் அக்செப்ட் பண்ணிப்பியா ப்ரோ? இந்த பயாஸ் போறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரோ 40 நிமிஷம் ஆகுதா ப்ரோ, இல்ல 4 மணி நேரம் ஆகுதா ப்ரோ? ட்ரேடிங்க்கு தேவையே கவனம் தானே ப்ரோ. அசால்ட்டா சொல்ற மாத்தி போட்டேன்னு. சொல்லு ப்ரோ. ஏசம் ப்ரோ. நான் தான் ப்ரோ பிரவீன். சொல்லுங்க. நான் பிரவீனை கேட்கல, ஏஎஸ்எம் கேட்கிறேன். ஏஎஸ்எம் மைக் ஆன் பண்ணுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எந்த ஊர்ல ப்ரோ யூஎஸ்டி ஜேபி நீங்க செல்லுன்னு போட்டீங்க இன்னைக்கு? பையன் போட்டிருக்கீங்க, இப்பதான் மாத்திருக்கீங்க யூஜே. இல்ல நான் மாத்தல ப்ரோ, நான் காலையில போட்டதான். நான் மாத்தினது கடைசி உள்ளது மட்டும்தான் எனக்கு டவுட்டா இருந்தது. கடைசி உள்ளது மட்டும் தான் மாத்தினேன், மற்றது
ஓ சாரி, நான் மாத்தல bro. பிரவீன் மணி தான் பார்த்துட்டு இருந்தேன். சாரி பிரவீன் மணி ப்ரோ. சொல்லுங்க. மட்டும் தான் கேர்லெஸ்ஸா அடுத்த தடவை மணி லூஸ் பண்ணா எனக்கு தெரியாது ப்ரோ. அதையும் சொல்லிட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததுனால நான் இவ்வளவு பொறுமையா கத்திக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம்லாம் இதோட போலாரா கத்துவேன். நான் சொல்லிட்டேன், நீங்க வேலிடா தப்பு பண்ணியிருந்தா அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா எந்த ஊர்ல இதை நீங்க புல்லிஸ்ட் போட்டீங்கன்றதை என்னால அக்செப்டே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவன் இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருந்தா கூட சரி ஓகே, நீங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லாஜிக் வச்சு நீங்க புல்லிஸ்ட் போட்டீங்கன்னு நான் விட்டுருவேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இவன் எஃப்இஜிக்குள்ள கூட ட்ரேட் ஆகல, நீங்க என்ன தைரியத்துல இவனை போய் புல்லிஸ்ட் போட்டீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியலப்பா. எல்லாத்தையும் பார்த்துட்டு டைப் பண்ணும் போது அப்படி மாத்திது. அதான் அதே மாதிரியே ஆர்டர் போடும்போது தப்பான லாட் சைஸ் போடுவீங்க, அப்போ உங்களுக்கு அந்த வழி தெரியும். ப்ரோ நான் என்னென்ன ப்ரோ தப்பா போட்டிருக்கேன் அது சொல்லுங்களேன், அவட அப்படியே மாத்திக்கிறேன். யாரு ப்ரோ? கோகுல் கீழே தள்ளுங்க. யூரோ தப்பு, ஜியோ தப்பு, யூஜே கரெக்ட், யூகேடு ரேஞ்சுன்னு போட்டிருக்கேன். நான் யூகேட்லாம் செக்கே பண்ணல. யூகேடு எப்படா ரேஞ்சு? என்னடா லாஜிக் யூகேட் ரேஞ்சு நீ போட்டிருக்க? எங்கடா அவன் ரேஞ்சுக்குள்ள இருக்கான்? மாத்தி போட்டுருக்கேன். நேத்தோட விக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். செல்ஸ் டெக்னிக்கலி நீங்க போட்டிருக்கிறது யூகேடுக்கு பை. நவீன்ராஜ் ப்ரோ, யூகேட் எப்படி ப்ரோ புல்லிஷ்? ப்ரோ யூகேட் எப்படி ப்ரோ புல்லிஷ்? இந்த ஒரு நிமிஷம் பாருங்க ஜாலியா டிக்கெட் டைம். ப்ரோ அதே எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆனீங்க ப்ரோ. அப்ப இது யாரு ப்ரோ? அது பார்க்கல ப்ரோ. அது யாரு யூகேடுக்கு புல்லிஷ்? ப்ரோ நான் இது போடல. என்னது போடல? வெறும் யூஎஸ்டி கேடா யூரோ கேட் போட்டனா இல்ல பார்த்தனே தெரியல. யூரோ கேட் சூப்பர்ரா ப்ரோ. யூரோ கேடோ யூஎஸ்டி கேடோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ப்ரோ மாத்தி பண்ணிட்டேன். சூப்பர். எல்லாருமே யூகேட், யோ எந்த தைரியத்துல நீங்க எல்லாரும் யூகேடுக்கு புல்லிஷ்னு போட்டிருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியல. brain is not braining யா. எல்லாரும் புல்லிஷ். ப்ரோ யூரோ கேட் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருடா, எனக்கு இது தலை வலிக்குதுடா. எப்படி எல்லாரும் யூகேட் புல்லிஷ்? இல்ல ப்ரோ, சேம் மிஸ்டேக் ப்ரோ. ஏயுல பண்ண அதே மிஸ்டேக் ப்ரோ. எல்லாரும் உரிச்சு வச்ச மாதிரி எல்லாரும் யூகேட் புல்லிஷ். இப்ப புரியுதா? நான் நடுவுல ஒரு வார்த்தை அடிக்கடி விடுவேன். என் லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்திருக்கீங்களா? 10 பேர் ஒரு பயாஸ்ல இருந்தா 11 நீ ஆப்போசிட்ல அடி ஒர்க் ஆகும் சொல்றதுக்கு ரீசன் இப்ப புரியுதா? ஆமா ப்ரோ. இஎச்ஆ காப்பி மாதிரி எல்லாம் யூகேட் புல்லிஷ். தப்பு பண்ணிட்டேன். நீ காலைல வந்து நான் உங்களோட பயாஸை பார்த்துட்டு யூகேட்ல ஷார்ட் அடிச்சிருக்கணும். எல்லாம் புல்லிஷ். எல்லாருக்குமே இந்த எஃப்இஜி கண்ணுக்கு தெரிஞ்சா நீங்க புல்லிஷ் போட்டீங்க, பச்சையா தெரிஞ்சது எனக்கு. ஆனா இங்க இருக்க எஃப்இஜி எங்க போச்சு? இவ்வளவு பெரிய செல் எஃப்இஜி இருக்கு, அது எங்க போச்சு? சூப்பர் ப்ரோ. மைனே மறக்க மாட்டோம் ப்ரோ. சொல்லி வச்சவ நாங்களே யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாம் புல்லிஷ். பினாமி சேஃப் ஆயிட்டான். எனக்கும் இந்த சந்தேகம் சம்பந்தமே இல்லை, எனக்கு பயாசே தெரியலன்னு விட்டான் பினாமி. இவன் யூ கேட பார்க்க சொன்னா எந்த கேட பார்த்திருக்கான்னு தெரியல, ரேஞ்சுன்னு போட்டிருக்கான். ப்ரோ இது யூரோ கேட் பார்த்துட்டேன் ப்ரோ, யூஎஸ்டி பார்க்கல. நீதான்டா ட்ரேடர். யூ கேட கூட போய் எங்கடா ரேஞ்சில் இருக்கா? என்னடா ரேஞ்ச் யூரோ கேட் உனக்கு? ஐயா கட்டடிச்சு தந்தா கீழே இறங்கா நேத்து. ஓ இது இன்னி கேண்டலா? எங்கடா ரேஞ்ச் இதுல? என்னடா ரேஞ்சு?
இதுதான் ரேஞ்சோட லோவை தூக்கிட்டான் மார்க்கெட்டு. அப்ப இப்ப ரேஞ்சோட ஹைக்கு போறான். ரேஞ்சோட ஹையையும் நேற்று அடிச்சுட்டு பாடியை உள்ளதான் க்ளோஸ் வச்சிருக்கான். ரேஞ்சோட லோக்கு ரேஞ்சோட லோ விக்கு கீழே தான் நேற்று பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான். என்ன இது நீ எந்த கண்ணோட்டத்துல மார்க்கெட்டை பார்த்த? எனக்கு நீங்க ஆன்சர் பண்ண நான் விட மாட்டேன். ரெண்டு ஹையும் தூக்கிட்டானே, சரி உள்ளதான் ட்ரேட் ஆகுவான்ட்டு அந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். பாடி க்ளோஸ் வச்சா தானே புல்லிஷ் அப்படி சொன்னீங்களே. பேரிஷ் போடாம பாடி க்ளோஸ் வைக்கலன்னா பேரிஷன் போடுறதா ஒரு ரேஞ்ச் போட்டேன். உள்ளே தான் ட்ரேட் ஆகும். உள்ளேவா ட்ரேட் ஆனா சொல்லிட்டாங்க. நைஸ் சூப்பர். வா ப்ரோ, டிகே ப்ரோ. யூ செஃப் எந்த ஊர்ல ப்ரோ புல்லிஷ் ஆனா? ப்ரோ நான் டிக்ஸில பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டேன் ப்ரோ. ப்ரோ நான் டிக்ஸிய பார்க்க சொன்னா ப்ரோ நேத்து என் வாயில இருந்து டிக்ஸி சாட்ல போய் யாராவது பாருங்கன்னு ஏதாவது வந்துதா? இல்ல ப்ரோ ப்ரோ நான் மறுபடியும் சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்லாத பண்ணனா கடைசி வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. நீங்க அடிஷனலா பண்றதா இருந்தா அதுக்கான இடம் இது கிடையாது ப்ரோ. ஓகேவா? நீங்க அது தனியா பண்ணிக்கோங்க. நான் சொல்றதையே ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. சொல்லாததானா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யாரையாவது நேத்து என் வாயில இருந்து டிக்ஸியை பார்த்து பயாச ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லணும். நான் சொன்னது நீங்க இருக்கிற 7 மேஜருக்கு போய் பயாச கண்டுபிடிங்கன்னு தானே சொல்லி அனுப்பிச்சேன். எனக்கு புரியுது. ஏதோ பண்ணுங்க, நோ ஐடியா. சோ இப்ப புரிஞ்சுதா? இன்னுமே யாருக்காவது பயாஸ் புரியாம இருக்கா? ப்ரோ எனக்கு யூகேட்ல ஒரு டவுட் மட்டும் இருக்கு ப்ரோ, அது கேட்கலாம். இதுல வந்து லெஃப்ட்ல இருக்கிற அந்த எஃப்இஜியை பார்க்க சொன்னீங்க. இப்போ சப்போஸ் அந்த லெஃப்ட்ல இருக்க எஃப்இஜி தாண்டி அந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா நம்ம கரெக்டா நம்ம பயாஸ் கரெக்டா போகுது. ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யாரையுமே நான் எஃப்இஜியவே கன்சிடர் பண்ண சொல்லல ப்ரோ. நான் என்ன அந்த டாபிக்கே எடுக்கல. நீங்களா எல்லாம் இந்த எஃப்இஜியை பார்த்துட்டு எஃப்இஜிக்குள்ள வந்தாலே பையின்னு முடிவு பண்ணிட்டீங்க இன்னைக்கு. ரெண்டு இருக்கறனால டவுட் கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுருச்சு ப்ரோ. அதான் ப்ரோ இதா இருக்கு. நான் இன்னும் அந்த டாபிக்கே நடத்தலையே ப்ரோ. நடத்தினாதானே ப்ரோ அது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நான் தான் நடத்தவே இல்லையே. நீங்களா முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? ஓகே ஓகே ப்ரோ. நான் நேற்று எஃப்இஜியை பாருங்க என் வாயில இருந்து தான் வந்துதா. கேண்டில் க்ளோசிங் வச்சு பயாஸ் தானே போடுங்கன்னு போட்டிருந்தேன். இப்ப இது படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹைய தூக்கி இருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்து லோவை தூக்கி ஒரு பியரிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்தது பியரிஷா தான் இருக்கும் மூவ்மெண்ட். கரெக்டா ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் எதை கட் அடிச்சிருக்கான்? ஹையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் லோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பியரிஷ் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால லோ எடுக்கிறான் எடுக்கல அது தேவையில்ல. அன்னைக்கு நாள் முடியும் போது இந்த ஹைக்கு மேல பாடியை வைக்கிறானா இல்ல ஹைக்கு கீழே வைக்கிறான், அவ்வளவுதான் கேள்வி. ஓகே ஓகே. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? நானும் அந்த டவுட் தான் ப்ரோ கேட்கணும். இதனால தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ரெண்டு லோவையும் ஹை மாரி ஒரே டைம்ல ஸ்வீப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதான் யூஎஸ்டி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ, நாளைக்கு மறுபடியும் பண்றேன் ப்ரோ. நாளைக்கு சாட்டர்டே ப்ரோ, மார்க்கெட்டே கிடையாது ப்ரோ. நாளைக்கு என்ன ப்ரோ பண்ண போறீங்க? நாளைக்கு மார்க்கெட்டே கிடையாது. மண்டே எப்படி ஓபன் ஆகும் ப்ரோ? அது வந்து திருப்பி அன்னைக்கு நாள் முடிகிறப்ப போட சொன்னீங்களா ப்ரோ? அது எப்படி போடுறது ப்ரோ? இது சேர்த்து போடுறதா அது? ப்ரோ நான் உங்களை நாள் முடியும் போது போட சொன்னேன். நீங்க போட்டுட்டு நான் உங்களை எல்லாரையும் டார்கெட் அப்டேட் பண்ண சொன்னேன். யாருமே டார்கெட் அப்டேட் பண்ணல.
இல்ல இன்னும் இப்போ டார்கெட் அப்டேட் பண்ணன்னு பார்த்தா லேட்டா தான் அப்டேட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம். அது எப்படி அப்டேட் பண்றது புரியுதா அதான் கேட்குறேன். அன்னைக்கு நாள் முடியும் போது நீங்க போட்ட டார்கெட்டை அடிச்சிருக்கானா அடிக்கலையா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே. இப்ப காலைல வரீங்க யூரோ யூஎஸ்டி புல்லிஷ் டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஜிபிபி யூஎஸ்டி புல்லிஷ் டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை, ஏயு டார்கெட் புல்லிஷ் ப்ரீவியஸ் டே ஹை, என்யூ டார்கெட் புல்லிஷ் ப்ரீவியஸ் டே ஹை, யூஜே டார்கெட் பேரிஷ் ப்ரீவியஸ் டே லோ, யூஎஃப் பேரிஷ் டார்கெட் ப்ரீவியஸ் டே லோ, யூகேட் பேரிஷ் ப்ரீவியஸ் டே லோ. அதை அப்படியே காப்பி பண்ணி நைட்டு டே க்ளோஸ் ஆகும் போது அப்படியே பேஸ்ட் பண்ணி இப்ப இப்படி காப்பி பண்றீங்களா, இப்படி காப்பி பண்ண போறீங்க காலைல போட்டதை, அதை இங்க அப்படியே பேஸ்ட் பண்ண போடி ஆல் டார்கெட்ஸ் மெட், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மெட் ஆகலையா, எந்த பேர் மெட் ஆகலையா அதை மென்ஷன் பண்ணி போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதான் உங்களோட பர்சனல் டேட்டா. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்களா மார்க்கெட்டை, அது நடக்குதா, நீங்க நினைக்கிறதா அங்க மார்க்கெட்ல நடக்குதா, அந்த டார்கெட்டை போய் அடிக்கிறானா இல்லையான்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன். அந்த டபுள் சைடு விக்க வைக்கிறது மட்டும் கொஞ்சம் குழப்பம். அதை நான் ஆர்டர் ஃப்ளோ சொல்லி தரும்போது நான் சொல்லி தரேன். அப்படி ஒரே நாள்ல நடக்க கூடாது டெக்னிக்கலி. நீ பார்த்தனா அந்த மாதிரி சினாரியோஸ் ரொம்ப ரேரா தான் நடக்கும். மேல ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ ஒரே நாள்ல தூக்குறது ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஸோ அதை பத்தி நீ இப்போ வரி பண்ணிக்க தேவையில்ல. அது வாரத்துல 10 நாள் கணக்கு போட்டா ஒரு நாள் 2 நாள் தான் அப்படி நடக்கும். ஸோ அதை பத்தி நீ இப்போதைக்கு வரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீ போயிட்டு நான் கண்ணெதிர்க்க இங்க சார்ட் அப்படியே காட்டுறேன் பாரு, எத்தனை நாள் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு பாரு. எத்தனை நாள் அந்த இது மேபி எங்கது இந்த ஒரு நாள் எடுத்துக்கலாம். கீழே லோவியஸ் ஸ்வீப் பண்ணியிருக்கான், ஹையஸ் ஸ்வீப் பண்ணியிருக்கான். வேற 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 பாரு உங்க கண்ணெதுக்கு தான் சாட்ல காட்டிட்டு இருக்கேன், வேற எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கல. 10 நாள்ல ஏதாவது ஒரு நாள் 2 நாள் தான் ரவுண்டமா நடக்கும். அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க தேவையில்ல. அது நான் அப்புறம் சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இல்ல வேற